டேய் உன் ஹார்ட்டுக்கு இல்லடா, கட்டில இருக்கிற ஹார்ட்டுக்கு. நான் உட்கார்ந்ததுனால கலந்துருச்சு. ஓஹோ, எதுவும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயோ மாமா, நானும் போய் பார்த்துட்டேன். ஓ சாரிங்க. அது என்ன, எப்ப பாரு நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ரகசியமே. நீங்க ப்ராப்பரா கல்யாணம் பண்ணிக்கிட்டு முறையா இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பண்ணிட்டு வந்தோம், எங்களுக்கு அந்த கொடுப்பனையே இல்ல. ரெண்டு பேரும் என்ன ஏதோ கேள்வி பாரு, என்னமோ பெரிய மனுஷி மாதிரி பண்ணிட்டாங்க. ஓவரும் இல்ல, இன்னிங்ஸும் இல்ல. பார்க்க கூடாதுன்னா அண்ணி என்ன சிரிச்சுட்டே? எங்க கல்யாணம் ஊரை கொட்டி நல்லபடியா நடந்திருக்கு. வருத்தமாவே இல்லையா? அதெல்லாம் எனக்கு வருத்தமா தெரியல. சாரி, நான் சும்மா விளையாட்ட தான் கேட்டேன். அண்ணி, இங்க ஹால்ல ரொம்ப வேர்க்கும், ரூம்ல சில்ல. வாங்க. இருடா குழந்தனாரே, நீங்க சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? பாச்சி உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா மீனா. கதரும் ராஜியுமா? அட ஆமா மீனா, நான் தான் பார்த்தனே. தலை போற பாரு. என்னடா பண்ணுவேன் இப்ப பாரு. டேய் அவன் எங்க போறீங்க? கதவு திறந்து வெளியே போக. சரி, வேற பார்ட்டியும் கலைஞ்சிருக்கு. கதிரும் ராஜியும் தான் கலைச்சு விட்டுருக்காங்க. நம்ம போட்டோ எடுத்துக்கலாமா? இங்கயா? எதுக்கு? சும்மா. சரி மீனா, மறுபடியும் முதல்ல இருந்தா இதுலதானே ஆரம்பிச்சாரு. எல்லாமே மாறி போயிருமாடா. புரியுதுப்பா, புரியுது. குடும்பம் சரி, என் வாழ்க்கை எப்ப உங்க அம்மா கோமதி தாண்டே என்னை மனுஷனாவே மாத்தினவ. சந்தோஷம் துக்கம் இது எல்லாமே யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வரப்ப அவங்க சந்தோஷம் இருந்தாங்கன்னு வச்சுக்க, அந்த ஒத்தை சிரிப்புல உடம்புல இருக்க வலியெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும்டா. ஆனா இன்னொரு விஷயம் சொன்னாலும் சரியாதான் இருக்கும். கொஞ்ச நேரம் இங்கே நின்று உங்க அப்பா பேசுறத கேளு. வந்துட்டு தாண்டா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கடா. புரியல? அரை மணி நேரமா அறிவுரை மலையா அள்ளி பொழிஞ்சுக்கிட்டு இவரை நடந்திருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு அமையாதுன்னு முடிவு பண்ணிட்டியா நீ? அதெல்லாம் அமையும். தெரியலடா, அதான் ஒரு காது அங்க வச்சுட்டு நான் இங்க நின்று. இத பத்தி அவருக்கே கவலை இல்ல, உனக்கு என்னடா கவலை? பாவமாமா சொன்னேன். அதான்ப்பா காலையில சந்தோஷமா வேலைக்கு கிளம்பணும்டா. நம்ம வீட்டுல இருக்க பொம்பளைங்க இல்லாம நம்மள அவங்க பாத்துக்கணும்டா. நம்ம என்ன செய்யணும்? அவங்க ஆசை ஆகாது, இதுக்கு மேல எனக்கு ஆகவே ஆகாது. நான் போறேன்டா சாமி. அக்கா நீ இங்கதான் இருக்கியா? இங்கதான். மச்சான் அவனுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கான். கதரும் கூடவே நின்னுதான் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா? ரூம்ல தான் ரெடி ஆகி உட்கார்ந்துருக்காங்க. அப்படியா? அவளை கூட்டிட்டு போய் அவ ரூம்ல விட்டுரு. சரவண வருவா. சரிங்க. ராஜிமா, என்னம்மா? அது பானமா, என்னன்னு வாய திறந்து கேளுமா. இப்ப கேளு. இல்லத்த, அது சொம்ப கொண்டு வருவாங்கன்னு டிவில பாத்திருக்கேன். கனவே உள்ள எடுத்து வச்சாச்சு. ஓ